ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோயே வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் கேட்கிற இந்த ஜோயே லைஃபின் ஜீவனின் வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த ஜோயே லைஃப் என்பது இந்த உலகத்தில் நாம் தேவனாக வாழ்வதற்கு மறுபிறப்பிலே நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஜீவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் பொழுது சரீரத்தில் மனிதனாக பிறந்தாலும் ஆவியிலே அவர் தேவனாக பிறந்தார். அவர் தேவகுமாரன், மனுஷகுமாரன். ஆனால் அவர் தம்முடைய தேவத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மனுஷகுமாரன் என்ற ஸ்தானத்திலே எல்லாவற்றையும் செய்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நாமும் மறுபிறப்பிலே முதல் உலகத்திலே சரீரத்தில் பிறக்கும் பொழுது ஆவியில் மரித்தவர்களாகத்தான் பிறந்தோம். ஆனால் மறுபிறப்பிலே நாம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டபடியினாலே, ஆவியிலே கிறிஸ்துவின் ஆவியோடு இணைக்கப்பட்டபடியினாலே ஆவியிலே தேவ குமாரர்களாக இருக்கிறோம். சரீரத்திலே மனுஷ குமாரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆவியில வாழ்வதோ சரீரத்தில் வாழ்வதோ நம்மை சார்ந்தது. அதனாலதான் பவுல் கலாத்தியர் ரோமன் நிருபத்துல ஆவியின்படி சிந்தித்து ஆவியின்படி வாழ நம்மை திரும்ப திரும்ப அவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா விசுவாசத்தின்படி வாழ தேவன் உண்டு பண்ணின சுதந்திரத்தில் வாழ நம்மை அவர் திரும்ப திரும்ப அனுமதிக்கிறார். அதனாலதான் கலாத்தியர் 5:1 என்ன சொல்றாரு? தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணின சுதந்திரத்தில் நம்மை நிலைத்திருக்க சொல்லுகிறார், அதில் வாழ சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் நிருபம் 1 அதிகாரத்துல அதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் 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 என்ற வருகிற இடங்களில் எல்லாம் எதை நமக்கு பறைசாற்றுகிறது? அவரை பற்றிய உண்மை எல்லாம் நம்மை பற்றிய உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு எது சொந்தமோ அது நமக்கு சொந்தம். அதுதான் ரோமர் 8:15-14 நம்ம வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரலானால் கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரர். அப்படின்னா என்ன? அவருடைய சொத்து தான் என் சொத்து. அவருக்கு எது உரிமையோ அது எனக்கு உரிமை. அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம். அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமை. அவருடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம். எதற்கு தேவன் இதை கொடுத்தார்? ஆதி நோக்கம் ஆதியாகமம் 1:26-28 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். எதற்கு? பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஏன் தேவன் நமக்கு அவருடைய சாயலை தருகிறார்? தேவனுடைய சாயல் என்ன என்பதை போன வாரம் அவருக்கு சொன்ன, வார்த்தையினால் பேசி சகலவற்றையும் உண்டாக்குவது தேவனுடைய சாயல். 1 அதிகாரத்திலேயே நம்ம அதை பார்க்கிறோம். ஆதியாகமத்துல தேவன் சொன்னார், சொன்னபடியே ஆனது. தேவ சாயல் என்பது சொன்னால் சொன்னபடியே ஆவது. சங்கீதம் 33:6 9 அது தெளிவாய் சொல்லுகிறது. தேவ வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது அப்படியே நிறைவேறும். மனுஷனை அந்த சாயலில் உருவாக்கினபடியால் மார்க் 11:23 என்ன சொல்றாரு? தேவ சாயலில் தேவ விசுவாசத்தில் மனிதன் பேசும் பொழுது அவன் சொன்னபடியே ஆகும். அப்ப பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் எதிலே கொடுக்கப்பட்டுகிறது? பேசுகிற வார்த்தையிலே. ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தேவன் எவ்வாறு அதிகாரம் பேசி அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்தினார்? பேசாத வரைக்கும் until God spoke nothing happened. ஏன்? அதிகாரம் வெளிப்படவில்லை. அவர் முழு அதிகாரம் உள்ளவர் தான். ஆனால் அவர் பேசும் பொழுது அது அப்படியே ஆயிற்று.
அந்த சாயலிலே மனிதனை சிருஷ்டித்தார். அததான் அங்க சொல்றாரு 28ஆம் வசனத்துல. அவர்களை என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னபடியே ஆனது. மனிதன் ஆதாம் எந்த சாயலில் இருக்கிறான்? தேவ சாயலிலே பலுகுகிறவனாக, பெருகிறவனாக, பூமியை நிரப்புகிறவனாக, கீழ்ப்படுத்துகிறவனாக, ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறான். ஏன்? அவர் சொன்னால் சொன்னபடி ஆகும். அவர் சொன்னபடியே ஆயிற்று. இப்போ மனிதன் எந்த சாயல் இருக்கிறான்? சொன்னபடியே ஆயிற்று சாயலில் இருக்கிறான். அதனாலதான் வார்த்தையின் முக்கியத்துவத்தை வேதம் திரும்ப 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 வலியுறுத்துவதை பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் பார்க்கலாம். நீதிமொழிகள் 11:21, நீதிமொழிகள் 6:2, இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. அவையில என்ன சொல்லுகிறது? உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில், நீ பேசுகிற வார்த்தையில் இருக்கிறது. மனிதன் எதை பேசுகிறானோ அதையே பெற்றுக் கொள்ளுவான். The law of Genesis முதல் அதிகாரத்தில் ஆதியாகமம் 1:11-13 அதை சொல்லிடுறாரு. எந்த வகையான வார்த்தையை பேசுகிறீர்களோ, எந்த ஜாதியான வார்த்தைகளை பேசுகிறீர்களோ, ஏங்க வார்த்தையின் அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது வார்த்தையின் அதிகாரத்தை புரிந்து கொள்வது. அதனாலதான் லூக்கா 11:6 என்ன சொல்றாரு? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் போது நீ வார்த்தையின் அதிகாரத்தை புரிந்து பேசினால் போதும் என்று சொல்லுகிறார். நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்? நான் அதிகாரத்தை அறிந்தவன். எதுல இருக்கு அதிகாரம்? வார்த்தையில இருக்கிறது. இந்த வார்த்தையின் அதிகாரம் மாற்றக்கூடாதது. பிரசங்கி 8:4 என்ன சொல்றாரு? ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு அதிகாரம் உண்டு. அப்போ அதிகாரம் எங்க இருக்குது? வார்த்தையில் தான் இருக்கிறது. வார்த்தையில் பேசாத வரை அதிகாரத்தை செலுத்த முடியாது. ஆவிக்குரிய மண்டலம் ஆவிக்குரிய சட்டத்தின்படிதான் செயல்படும். அந்த ஆவிக்குரிய சட்டத்தை பேசுகிற மனிதனால் ஆவிக்குரிய மண்டலம் இயக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சட்டம் என்ன? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ராஜாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அது சட்டம். அதை ஒருவராலும் மீறக்கூடாது, ராஜா கூட மீறக்கூடாது. அப்படிதானே? தானியேலில் இதை பார்க்கிறோம். அந்த மேதியனாகிய தரியோ அந்த தானியேலுக்கு விரோதமாக சத்துருக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சதி திட்டத்தை பண்ணுகிறார்கள். அந்த சதி திட்டத்தின் மூலமாக தானியேலை பிடிக்கணும். ஏன்? அவன் குற்றமற்றவனா இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் மேலானவனாக இருக்கிறான். அவன் ஒரு யூதன், சிறையில் இருப்பில் வந்த அடிமை. அவனுக்கு கீழே நம்ம இருக்கிறதா என்று அவங்களுக்கு ஒரு பொறாமையினாலே ராஜாவை நயவஞ்சகமாய், பிசாசு எப்பவுமே நயவஞ்சகம் தான், ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதற்கு ராஜாவின் பெயரால் கையெழுத்து போட வைக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் ராஜா தானியேல் மேல அவ்வளவு பிரியமாய் இருந்தபடினால, அவனை அவளை கனப்படுத்தி வைத்திருந்தபடினால, அந்த சட்டத்தை அவன் மீறின பொழுது அவனை தப்பிவிக்க முயற்சித்தும் வழியேய இதே அதிபதிகள் என்ன சொல்றாங்க? ராஜா, இது மாறாத சட்டம். மேதியர்களுக்கு இது மாறாத சட்டம், பெர்சியர்களுக்கு இது மாறாத சட்டம். எழுதி கையெழுத்து போட்டதை ராஜா கூட மாத்த முடியாது. அது மாதிரிதாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாயில் இருந்து புறப்பட்ட வார்த்தையை ராஜாதி ராஜாவால் மாற்ற முடியாது. அதனாலதான் சங்கீதம் 89:34 சொல்லி, he will not alter his word, he will not go back in his word. தான் சொன்ன வார்த்தையில் இருந்து திரும்பி போக மாட்டார், திருப்ப மாட்டார். சொன்னால், சட்டம் சொன்னால் அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பார். அத பிழையாம் போய் திருப்ப முடியாது. அது அங்க ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். யாரும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. சங்கீதம் 105:28 ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். நான் அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் சங்கீதம் 105:28 இருங்க. அங்க என்ன சொல்லிருக்கு பாருங்க. அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. ஏங்க, அது சட்டம்.
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சட்டம். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அமுலுக்கு கொண்டு வரும் அமலாக்கத்துறை நாம இருக்கிறோம். நான் போன வாரம் அதை உங்களுக்கு சொன்னேன். அவருடைய வார்த்தையை ஒருவரும் எதிர்க்க முடியாது. ஏன்? அது சட்டம். சட்டத்துக்கு புறம்பாக அந்த சட்டத்தை உண்டு பண்ணினவரே கிரியை செய்ய முடியாது. அதனாலதான் அவர் எதனால கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறார்? தேவன் தம்முடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைக்கு புறம்பாக எதையுமே அவர் செய்ய முடியாது. அதனாலதான் மனிதனுக்கு முழு அதிகாரத்தையும் ஆதியாகமத்தில் கொடுத்ததை பிசாசு நயவஞ்சகமாய் திருடின பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவனை உலகத்தின் அதிபதியாக செயல்பட வைக்கிற அந்த அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் என்ன பண்ணாரு? மனிதனாக மனித சரீரத்திலே வந்து இழந்து போன அதிகாரத்தை, ஆளுகையை திரும்ப பெற்று, இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், சாவிகள் என் கரத்தில் இருக்கிறது, அதிகாரம் என் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லுகிறவர் தான் அதே முதலாம் அதிகாரத்துல 5-6 வசனங்கள்ல உங்களை ராஜாக்களாக்கினேன், ஆசாரியனாக்கினேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய திட்டம் அது இழந்து போனது ஆதாம் உடைய தவறினாலே. அதை 2ஆம் ஆதாம் ஆகிய, கடைசி ஆதாம் ஆகிய இயேசு நமக்கு திரும்ப பெற்று கொடுத்து விட்டார். அதனாலதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழெங்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாத அளவுக்கு எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரம். அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவரோடு கூட வீற்றிருக்க பண்ணி, அவரோடு கூட வீற்றிருக்கிற பண்ணபடினால நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை 1ஆம் அதிகாரம் 18 இருந்து 22 உள்ள வசனங்களில் சொல்லுகிறார். சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? சர்வ அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அதிகாரத்திற்கு மேலான ஒரு அதிகாரம் இல்லவே இல்லை. ஏன்? கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். அததான் பவுல் சொல்கிறார், பரிசுத்தவான்களின் சுதந்திரம். பரிசுத்தவான்களுக்கென்று கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அதில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். It's already given. அப்படிதானே? The inheritance of saints in the kingdom of God. தேவர் ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களுக்கு இயேசுவுடைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னால் என்ன நடக்குமோ அதே நம்முடைய வாயிலே இயேசுவின் நாமத்திலே சொல்லும் பொழுது நடக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இது மாறாத சட்டமாய் இருக்கிறது. இந்த மாறாத சட்டத்தை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. அதுதான் 105ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்துல என்ன சொல்ற பாருங்க, அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பவர்கள் ஒருவரும் இல்லை. அவருடைய சட்டத்தை மீறவே முடியாது. வார்த்தை என்றால் என்ன? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் சட்டம். ராஜாதி ராஜாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சட்டம். அதை அவர் கூட மீற முடியாது. இந்த சட்டத்தை குறித்து அங்க நம்ம தானியேல்ல நம்ம பார்க்கிறோம். அந்த தரியூர் ராஜாவால கூட அதை மீற முடியல. சிங்க கெபியில தானியேலை போட வேண்டியதாயிற்று. ஏன்? அது சட்டமாக இருந்தது. ஆனால் அந்த இயற்கை சட்டத்தை மேற்கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய சட்டம் இருந்தது. இயற்கை ராஜாவாகிய தரியுவால் அதை மேற்கொள்ள முடியவில்லை. ஆனால் அதற்கு மேலான சட்டம், மேலான பிரமாணம், ஆவிக்குரிய பிரமாணம், விசுவாச பிரமாணம் தானியேலை அங்கு ரட்சித்தது என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே இயற்கை பிரமாணத்தை விட ஆவிக்குரிய பிரமாணம் மேலானது. இயற்கையில் நாம் பார்க்கிற காரியங்களை எல்லாம் ஆவிக்குரிய பிரமாணத்தில் பேசப்பட்ட வார்த்தை சட்டத்தினாலே உருவாக்கப்பட்டது. ஆவையே
இயற்கையில் காணப்படுகிறவைகள் எல்லாமே ஆவிக்குரிய வார்த்தையாகிய சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இயங்கும். அதனாலதான் சொல்றேன், இயற்கை மண்டலம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய சட்டத்தை, வார்த்தையை பேசுகிற மனிதனால் இயக்கப்படுகிறது. பழைய உடன்படிக்கையில அதை பார்க்கிறோம். அங்க எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? என் வார்த்தையின்படியே அன்றி என்று. ஏன்? அது தேவ வார்த்தையாக அவன் வாயிலிருந்து வருகிறது. மழை பெய்யல, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் திரும்பவும் நம்ம பார்க்கிறோம், யோசுவா பார்க்கும் பொழுது அவன் சூரியன் சந்திரனுக்கு கட்டளையிடுகிறான். அது இயற்கை பிரமாணம் ஆண்டவர் உண்டு பண்ணிடுது. அவர் சொல்றாரு எரேமியால, இந்த இயற்கை சூரியன் சந்திரனை பற்றிய பிரமாணத்தை, பகல் இரவு குறித்த பிரமாணத்தை மாற்றக்கூடுமானால் என் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்தை மாற்ற முடிகின்றாரு. ஆனா அந்த பிரமாணத்தையே மேற்கொள்கிற ஒரு பிரமாணமாக அங்கு யோசுவா விசுவாசத்திலே பேசுகிறார். வார்த்தையின் பிரமாணம். அப்போ வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும். இன்று சபை சாதாரண மக்களாய் வாழ்வதற்கு, தேவ ஜீவனில் வாழாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் என்றால், தேவ வார்த்தை என்பது பரலோக ராஜ்யத்தின் சட்டம் என்பதாக அவர்கள் இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை. பரலோக ராஜ்யத்தின் சட்டம் முழு அதிகாரமுடையதாய் இருக்கிறது. அதை தேவனே மாற்றக்கூடாது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய வார்த்தை தான் அவருக்கு மகிமை. அவர் வார்த்தையில் அவர் தவறுவாரானால் அதில் மகிமையே இல்லை அவருக்கு. அததான் அவர் சொல்லுகிறார். அவர் வார்த்தையில் தவறாதவர். அவர் வார்த்தையில் தவறாதவர், சொல்லியபடியே செய்கிறவர். இன்டெகிரிட்டி ஆஃப் ஹிஸ் வேர்ட். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வார்த்தையின் தேவன். அப்படிதானே? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. He is a God of words. அதோடைய சாயல் என்னங்க? அந்த வார்த்தையின் சாயலை தான் எபிரேயர் 1 பார்க்கிறான். தேவனுடைய தற்சொரூபம், மகிமையின் பிரகாசம், சகலவற்றையும் தாங்குகிறது. பவர் ஆஃப் தி வேர்ட்ஸ், வல்லமையுள்ள வார்த்தையினால் எல்லாவற்றையும் தாங்குகிறது என்று அந்த வார்த்தையின் மகத்துவத்தை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் சாதாரணமா பேச மாட்டோம். இப்போ நான் என்ன வேணும்னாலும் பேசுவேன். ஆனா நான் தேவனிடத்தில் விரும்பி கேட்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். அது நடக்க போவதில்லை. ஏன்? அது வார்த்தையின் பிரமாணம். There is a law of spoken word. நான் வியாதியா இருக்கேன் வாயில பேசிட்டு மரணத்தை, ஆண்டவரே சுகமாக்கும் ஜெபித்தா காரியம் நடக்காது. நான் ஜெபித்தேன், காரியம் நடக்கலன்னு ஆண்டவர் மேல பழி போடுறது முற்றிலும் தவறானது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இப்போ யாரை சார்ந்தது? அவர் ஏற்கனவே ஒரு சட்டத்தை உண்டு பண்ணிவிட்டார். இந்த ஹீலிங் லா, குணமாக்கும் சட்டம் என்ன? 1 பேதுரு 2:24 சொல்றாருல்ல, என்ன சொல்றாரு? தழும்புகளால் குணமானீர்கள், தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ சட்டம் சொல்லுகிறது நான் சுகமானவன். இங்கு வியாதி இருக்க உரிமை இல்லை. சட்டத்தின்படி நான் வியாதி இல்லாமல் வாழ்வதுதான் சட்டத்தின் சிலாக்கியம், சட்டத்தின் உரிமை. இட்ஸ் அவர் பிரிவிலேஜ். இட்ஸ் அவர் பிரிவிலேஜ். இட்ஸ் அவர் பர்த் ரைட். மறுபடியும் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிறந்தபடினாலே அது சட்டப்படி நம்முடைய உரிமையாய் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு என்ன? சட்டம் தெரியவில்லை. சட்ட புத்தகம் கையில் தான் இருக்கிறது. இந்த சட்ட புத்தகத்தில் சட்டத்தின்படி எதெல்லாம் என்னுடைய உரிமை, என்னுடைய சாக்கியம் என்று
இன்னும் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள், அறியாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள், அறியாமையினாலே தேசத்தின் நன்மையை, எந்த தேசம்? பரலோக ராஜ்யத்தின் நன்மையை புசிக்கவில்லை. அறியாமை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பாரம்பரியம், பாரம்பரியம் என்ன சொல்லுகிறதோ அதையே தங்கள் நினைவாக்கி கொண்டார்கள். ஜெபித்தா போதும் எல்லாம் நடக்கும்னு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் ஜெபத்திற்கு எதிரி அல்ல. ஜெபம் பண்ணவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்க? புது சிருஷ்டியின் எழுதப்பட்ட, புது சிருஷ்டிக்காக எழுதப்பட்ட நிருபத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆனால் ஜெபம் என்பது உங்களுடைய சித்தத்துக்கு புறம்பாக செயல்படவே படாது. ஏன்? தேவனுடைய சட்டம் மனிதனை சுய சித்தம் உள்ளவனாக சிருஷ்டித்திருக்கிறார். அவர் மனிதனுடைய சித்தத்துக்குள் புகுந்து எந்த காரியத்தையும் செய்வதில்லை. ஏன்? அது தேவனுடைய சட்டம். He has created man with a free will. அவன் இருதயத்துல நான் வியாதியா இருப்பது ஒருவேளை தேவ சித்தம், ஒருவேளை அதன் மூலம் எனக்கு பாடம் கற்பித்து தருகிறார், ஒருவேளை இது மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று தவறான அபிப்பிராயம் கொண்டு நினைவு கொண்டு இருந்து சுகமாக்கும் என்று ஜெபித்தால் நடக்கப் போவதில்லை. இந்த சட்டத்தின்படி தெய்வீக சுகத்தில் வாழ்வது அவருடைய பிள்ளையாகிய என்னுடைய அப்பம். இட்ஸ் மை ஃபுட். பிள்ளைகளின் அப்பம் என்ற உரிமையை அவன் நிலைநாட்டும் பொழுதுதான் அது நடைபெறும். ஆனா இன்னைக்கு செய்ய தவறுகிறது என்ன? இது ஆண்டவர் சித்தமான்னு தெரியல பிரதர். சில பேரை குணமாக்குறாரு. கரெக்ட். உங்க சாட்சியை கேட்ட உங்களை குணமாக்கி இருக்காரு. எத்தனை பேர் செத்து போனாங்க பாருங்க. நல்ல என்ன கொடுத்த நோக்கம் என்னன்னு தெரியல. ஒருவேளை நானும் கேன்சர்ல அப்படின்னு தவறான எண்ணம் இருக்கும் வரை, இந்த கேன்சரை பற்றி நான் சொல்லும் பொழுது, என் மனைவிக்கு அந்த கேன்சர் வியாதி வரும் பொழுது 2003ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி ஆபரேட் பண்ணி அவங்க சொல்றாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங், என் இருதயத்துல ஒரு வெறுப்பு, ஒரு ஜீல் வருகிறது. ஏன்? அப்போ நான் எடுத்து தியானித்துக் கொண்டிருந்தது டி.எல். ஆஸ்பானுடைய புக்கு ஹீலிங் அப்படின்னு அவர் எழுதியிருக்க அந்த புக்கை படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதை படித்ததும் என் ஆவியிலே அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டபடியினால ஒரு வெறி, இது அக்கிரமம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சரீரத்திலே வியாதி காணப்படுவது அநியாயம். இந்த அநியாயத்தை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன், இந்த அக்கிரமத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற வெறி என் இருதயத்திலே வந்தது. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள், பலவந்தம் பண்ணுகிறவர்கள், I will not tolerate. இதை நான் அனுமதிக்க மாட்டேன், இதை நான் சகிக்க மாட்டேன். ஏன்? இந்த பாரம்பரியம் இருந்தால் தவறான எண்ணம் காணப்படும். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது என் பைபிளை தவிர்த்து இன்னொரு புக்கையும் கையில எடுத்துட்டு போறேன். ஏன்? மை ஹேபிட் இஸ் ஃப்ரீ டைம் எல்லாம் படிக்கிறது தான். அப்போ ஆஸ்பத்திரியில எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரீ டைம். ஆனா அந்த நேரத்தில் அதை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன், வேதமும் அந்த டி.எல். ஆஸ்பான் புக்கை வைத்து. அதனால அந்த வெளிப்பாடு இருந்தது. இது இங்கு இருக்க உரிமை இல்லை. அத்துமீறி உள்ளே வந்தவன் இஸ் a trespasser. அவருடைய புத்தகத்தில் ரொம்ப அழகா சொல்லுவார். அவைகளை படிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தபடியினாலே அவைகளுக்கு நான் எதிர்த்து நின்றேன். அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொன்னேன். ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லுகிற எந்த அளவுக்கு? என் வாயினால என் மனைவிக்கு கேன்சர் என்று நான் சொல்ல அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றேன். ஏன்? என் மனைவிக்கே
ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து அந்த வைத்தியத்துக்கு போக வேண்டும் என்ற நிலைமையில தான் சொன்னேன். அது வரைக்கும் சொல்லல. என் கூட உதவி செய்ய வந்திருந்த எங்களுடைய இன்லாஸ், மாமியார் மாமனார் ஒருவருக்கும் சொல்லல. ஏன் ஏன் நம்முடைய பராக்கா ஊழியங்களில் நான் இருந்த ஊழியங்களிலே அதை குறித்து ஒரு லெட்டர் போட்டாங்க ஜெபம் பண்றதுக்கு. என்ன ஜெபம் போட்டாங்க? சந்திரசிங் பிரதர் ஒய்ஃபுக்கு கேன்சர் எல்லாரும் ஜெபிக்கணும்னு சொல்லி. நான் அதற்கு போய் எதிர்த்து நின்ற ஆபீஸ்ல அதை எழுதினவரிடம் ஆபீஸ் மேனேஜரை பார்த்து முதல்ல அதை எடுங்க வெளியே. Who said she is suffering from cancer? God said she is healed according to 1 Peter 2:24. It cannot be otherwise. அப்போ அந்த பேதுருவின் நிருபத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை சட்டம். அந்த சட்டத்திற்கு மிஞ்சி எழுதவோ பேசவோ நான் அனுமதிக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறேன்னாங்க. நோ, யாரும் வந்து ஜெபிக்க தேவையில்லை என்று சொன்னேன். ஏன்? சட்டத்தை அறிந்தவன். சட்டத்தை நான் செயல்படுத்த வேண்டும். நான் செயல்படுத்த வேண்டுமானால் சட்டத்துக்கு புறம்பாக வாயில் இருந்து வார்த்தையோ நினைவுகளோ காணப்பட முடியாது. அப்போ சட்டம் தெளிவாய் தெரிந்தவன், இது சட்டபூர்வமாக எனக்கு சொந்தது. It is lawful for me to live healthy. It is lawful for my wife to live healthy and long life. அங்க டாக்டர் சொல்றாரு, கீமோ ரேடியோ தெரப்பி மூலம் 6 வருஷம் தான் வாழ முடியும்ன்றாரு. யோசித்து பாருங்க. சத்துருடைய திட்டத்தை பாருங்க. சத்துருடைய பொய்ய பாருங்க. நான் டாக்டரை பொய்யன்னு சொல்லல. அவர்கள் மூலமாக பிசாசு பேசுகிறான். சயின்ஸ் மூலமாக அவன் பேசுகிறான். அதையும் ஏற்றுக்கொள்ளுவேன். எங்க ஆண்டவர் என்ன சுகமாக்கணும் ஜெபம் பண்ணுவேன்னா காரியம் நடக்காது. இருமனம் உள்ளவன் அப்படித்தானே சொல்றாரு யாக்கோபு 1 அதிகாரம் 6-7 வசனங்கள்ல, தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன், அவன் எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினைக்க கூட வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்ன 2 மனம்? டாக்டர் சொல்றது, சயின்ஸ் சொல்றது, உலகம் சொல்றது, அதையும் இந்த மனம் ஏற்றுக்கொள்ளும். அடுத்த மனம் என்ன சொல்லும்? ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவருங்க, ஆண்டவர் ரொம்ப மனதுருக்கம் உள்ளவருங்க, ஆண்டவர் அன்புள்ளவருங்க, கட்டாயம் என்ன சுகமாக்குவார். என்னங்க இது? 2 மனம். அவன் எதையாகிலும், இது மாறாத சட்டம். ஐயா, அன்னைக்கு தரிவுக்கு இருந்த மாறாத சட்டத்தை போல இது பரலோக ராஜ்யத்தில் ஆவிக்குரிய மண்டலத்தில் இயற்கை மண்டலத்தை விட அதிக நிச்சயமான சட்டம். நீ 2 மனமாயிருந்தா கிடைக்காது என்றது தேவனுடைய சட்டம். அதனாலதான் எலியா தீர்க்க 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், ஒரே மனமா வாங்கடான்றான் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இன்று ஆண்டவர் அதைதான் சொல்றாரு. இருமனம் உள்ளவன் எதையும் பெற முடியாது. ஒரு மனிதன் எதை நினைக்கிறானோ அதையே பெறுவான். 2 நினைக்கிறான், இங்க ஒண்ணுமே பெற மாட்டான். அப்போ எதை நினைக்க வேண்டும்? தேவனுடைய சட்டத்தை நினைக்க வேண்டும். தேவன் சட்டத்தின்படிதான் செயல்பட முடியும். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், கிருபையுள்ளவர். சந்தேகமே இல்லை. அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை, சந்தேகமே இல்லை. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, சந்தேகமே இல்லை. ஆனா அவர் சட்டத்தின்படிதான் இவைகளில் எல்லாம் செயல்பட முடியும். சட்டம் என்ன சொல்லுகிறது? மனிதன் சுய சித்தத்தின்படி அவன் மனதின் நினைவு எப்படியோ அப்படிதான் வாழ்வான். மனிதனின் நினைவுகளை மேற்கொண்டு தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதனை தனது சாயலில் சிருஷ்டித்து பூமியை ஆண்டு கொள்ள சொல்லி இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அதற்காக செய்து முடித்து விட்டார். சுகம் என்ற சட்டம் என்றால் சுகத்திற்கான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவருடைய வார்த்தையை அனுப்பிவிட்டார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வார்த்தையை எதிர்க்க
ஒருவராலும் முடியாது, ஒரு பிசாசாலும் முடியாது. தேவனே நினைத்தால் கூட இந்த வார்த்தையை மாற்ற, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மாறுவதில்லை. I will not take it back. I am God. நான் நீதி உள்ள தேவன். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யதார்த்தமானவைகள். நான் சொன்னேன், அதன்படிதான் நடக்கும். I am God, he says. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நானும் என் வார்த்தையினால் கட்டுப்பட்டு இருக்கிறேன். என் வாயிலிருந்து புறப்பட்டது, ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்டது, அது சட்டம். அதை ஒருவரால் மாற்ற முடியாது. அந்த தரியு ராஜா எவ்வளவு முயற்சித்தும் அவனால் முடியவில்லை. அதற்கு மேலான ஒரு சட்டம் தேவையாயிருந்தது. அததான் எஸ்தர் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் புத்தகத்துல அநேக காரியங்கள் இந்த சட்டத்தை குறித்து சொல்வதை பார்க்கலாம். முதல் சாப்டர்லே பாருங்க, வஸ்தி தள்ளப்படுவதற்கு அங்கு சட்டம் இயக்கப்படுகிறது. ஒரு வீட்டிலே புருஷன் தான் அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்று சட்டம். அந்த சட்டம் அப்புறம் ராஜா அந்த பாட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபீல் பண்றான், ஐயோ வஸ்தியை தள்ளிட்டோமே. அதுக்கப்புறம் தான் எஸ்தரை தேர்ந்தெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ யூதர்களுக்கு விரோதமாக துஷ்ட ஆமான் செய்யற காரியங்களை மொர்தெகாய் வந்து சொல்லும் பொழுது அங்க திரும்பவும் அங்க எஸ்தர் ஒரு சட்டத்தை சொல்லுகிறாள். என்ன சட்டம்? நான் ராஜாத்தி தான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? ராஜா கூப்பிட்டாதான் நான் போக முடியும். நானாக உள்ள போயிட்டு எங்க யூதர்களை காப்பாற்ற நான் பேச முடியாது. unless king calls me I can do nothing என்று சொல்லுங்க. ஏன்? சட்டம் மாறாதது. நீ ராஜாத்தியா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் இயற்கை ராஜ்யத்திலே அப்படி ஒரு சட்டம் இருக்குமானால் ஆவிக்குரிய ஒரு சட்டத்திலே நாம் யார்தான்? ராஜகுமாரரும் குமாரத்தியால் தான். சட்டத்தை மாற்ற முடியாது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சட்டம். ராஜா அழைத்தால் ஒழிய யாரும் போக முடியாது. இது மாறாத சட்டம் என்று சொல்லுகிறார். நான் ராஜா, ராஜாத்தி, ஆனா சட்டத்தை நான் மாற்ற. எல்லாருக்கும் சட்டம் எப்பொழுதும் ஒரே மாதிரி. அது ராஜாத்தியா இருந்தாலும் சரி, அங்க உள்ள சின்ன ஒரு வேலைக்காரனா இருந்தாலும் சரி, அந்த சட்டம் அவ்வாறுதான் செயல்படும். அப்படிதானே? இந்த எலக்ட்ரிசிட்டி சட்டம் யாரா இருந்தாலும் சரி, படித்தவன் படிக்காதவன் தெரிந்தவன் தெரியா யாரா இருந்தாலும் அந்த எலக்ட்ரிசிட்டி பவர் சட்டத்தின்படி செயல்பட்டாதான் நமக்கு பிரயோஜனப்படும். இல்லைன்னா என்ன பண்ணும்? நம்மையே அழித்து விடும். அது மாறாத சட்டம். அதுதான் சட்டம் என்று நான் சொல்ல வருகிறேன். சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி கிரியை செய்வதுதான் சட்டம். There is no exception at all. I am the king, I am the queen என்று சொல்ல முடியாது. மேதிய ராஜா நான் ராஜாவா இருந்தாலும் அதை மாற்ற முடியவில்லை. இங்க ராஜாத்தி எஸ்தரால உள்ளே போக முடியவில்லை. ஆனா அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு தான் அவங்க உபவாசம் ஜெபம் பண்ணி தேவ தயவை பெற்று அவள் அங்கு செல்லுவதை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். The law of favor, the law of favor overcome that law. இருக்கப்பட்ட சட்டம் என்ன? இயற்கை மண்டலத்துல அழைக்கப்பட்டால் ஒழிய போக முடியாது, பேச முடியாது. ஆனா தேவனுடைய தயவு பாராட்டும் சட்டம் அந்த சட்டத்தை மேற்கொண்டதை அங்கு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கிறோம், ஆமான் என்ன பண்ணிருந்தான்? ஒரு சட்டத்தை இயக்கி இருந்தான். அந்த சட்டத்தை இயக்கும் பொழுது நான் ஏன்னா அந்த வார்த்தையில உங்களுக்கு சொன்னாதான் கரெக்டா இருக்கு. நான் அவசரப்பட்டு போக விரும்பல. எஸ்தர் புத்தகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன இருக்கு பாருங்க. மூணாவது அதிகாரத்துல அவன் என்ன சொல்றான்? அவன் வந்து ராஜா கிட்ட இப்படி ஒரு சட்டத்தை இயக்குவதற்கு பிசாசாக செயல்படுவதை நாம் பார்க்கிறான். ஏன்? இந்த ராஜ்யம் முழுவதும் ஒரு கூட்டம் இருக்குது. யாரு? அவங்க வித்தியாசமானவர்கள், விகற்பமானவர்கள். அவங்களுக்கு சட்டம்லாம் வித்தியாசம். ஏன்? மொர்தெகாய் தன்னை வணங்க மாட்டேன்றான். அவங்க சட்டம், அவன் யூதன்னா எங்களுக்கு ஒரே ராஜா தான்றாங்க.
அவங்க ராஜாக்க மதிக்கிறது இல்ல, விகற்பமா இருக்கிறது. அவங்களை இப்படியே விட்டு விடக்கூடாது, அது நியாயம் அல்ல, அதனால அவங்களெல்லாம் அழிக்கணும். அதுக்கு என்ன சொல்றான் அவன்? ராஜா அதுக்கு ஒத்துக்கிட்டு 10ஆம் வசனத்துல பாருங்க, தன் கையில் இருந்த மோதிரத்தை கழற்றி ஆகாரியனாகிய அமதாத்தின் குமாரனும் யூதரின் சத்துருமாகிய ஆபானிடத்தில் கொடுத்து, நீ வெள்ளியெல்லாம் வைத்தீங்க, ஒன்னும் பணம்லாம் அது கொடுக்க வேணாம், நீ உன் இஷ்டம்படி செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிறான். he was delegating the power. எப்படி தேவன் நமக்கு டெலிகேட் பண்ணாரோ அப்படி டெலிகேட் பண்றான். அவன் டெலிகேட் பண்ண பவர் வச்சுக்கிட்டு, ராஜா ராஜா நீங்க ஏதாவது பண்ணுங்க ராஜா அந்த யூத பசங்களை, ராஜான்னு கேட்டுக்கிட்டு இருந்தானா, when he knows authority is given to me, உடனே அதை நடைமுறைப்படுத்துகிறான். என்ன பண்றான்? ராஜாவின் மோதிரத்தினால எழுதி முத்திரை போட்டான். அங்க அப்படிதானே சொல்றாரு 12ஆம் வசனத்துல பாருங்க, எல்லா பாஷையிலும் எழுதி ஆகேஸ்வரின் பெயரால் ஏற்பட்டு மோதிரத்தினால் முத்திரை போட்டான். ஐயா, நமக்கு அப்படித்தான் சட்டம் கொடுக்க, இயேசுவின் ரத்தத்தினாலே முத்திரை போடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் இது உடன்படிக்கையின் சட்டம் என்று சொல்லுகிறோம். இந்த உடன்படிக்கையின் சட்டத்தை மாற்ற எதிர்த்து நிற்க செல்லாததாக்க ஒருவரால முடியாது. நான் தான் சொன்னேன், தேவனே விரும்பினா கூட அதை மாற்ற முடியும். இட்ஸ் a law. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சட்டத்தினாலே கட்டுப்பட்டு இருக்கிறார். நான் தேவனாய் இருக்கிறபடினாலே எக்ஸெப்ஷன் அவர் சொல்லவில்லை, அவரும் அதற்கு கட்டுப்படுத்தி இருக்க. அப்போ அந்த தேவ சட்டத்தோடு இணைந்து நாம் செயல்பட்டால்தான் அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய விருப்பத்தை பூமியிலே நிலைநாட்ட வேண்டும். அவர் தம்முடைய சட்டத்தை வானத்திலே ஆவிக்குரிய மண்டலத்திலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டார். இப்ப அந்த சட்டத்தை நம்ம இருதயத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்பதான் அவரோட ஒத்து போக முடியும். அததான் இங்க சொல்றாரு. அது அவன் கட்டளையிட்ட பிரகாரம் எல்லாமே நடக்க போகுது. டேட் ஈட் எல்லாம் குடிச்சிடுறாங்க. ஆனா அந்த சட்டத்தையே மாற்றி அமைக்கும் வல்லமை மேலான ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு சட்டம் இருந்தது. அந்த இயற்கை மண்டலத்தின் சட்டத்தை, இயற்கை ராஜாவின் சட்டத்தை மாற்ற எஸ்தர் ராணி ஆண்டு. அதுதான் அவர் சொல்றாரு, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் உனக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்திய அரசாங்கத்தின் சட்டங்களை எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் பரிசுத்த உன்னதமானவரின் பரிசுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நித்தியமானது. அததான் வாசித்தோம் தானியேல் 7:27. அது மாற்ற முடியாதது. அங்க பிள்ளையாம் சொல்றான், ராஜாவின் ஜெய கம்பீரம் அப்படின்னு என்னங்க, ராஜ மேன்மை அதிகாரம் அவர்களுக்குள் இருக்கிறது. அவங்க கெச்சிக்கிற சிங்கம் போல அதிகாரத்தோட இருக்கிறாங்க. ஒருத்தனை அந்த சிங்கத்துக்கு முன்னாலே எதிர்த்து நிற்க முடியாது. அது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளத்தான் செய்யும். அதுதான் அங்க பிள்ளையாம் சொல்றான். அது கட்டளை. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது சட்டம். அந்த சட்டத்தை என்னால திருப்ப முடியாது. தேவனே திருப்ப. இட்ஸ் an irrevocable law என்று சொல்லுகிறான். அங்க நம்ம எங்க வாசிக்கிறோம்? என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஏன்? அது சட்டம். அவர்களுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. அது சட்டம். சட்டத்தை மாற்ற யாருமே முடியாது. ஆனா அந்த பிள்ளையாம என்ன பண்றான்? சட்டத்தை எப்படி மாற்ற முடியுன்ற ட்ரிக்ஸ பின்னால மோவாப் ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறான், விபச்சாரத்தின் மூலமாக. அதனால சத்ரு உள்ள வருவதை அங்க நாம பார்க்கிறோம். ஆனா சட்டத்தை மாற்ற ஒருவரால முடியாது. இங்க அததான் அவர் சொல்றாரு, இதற்காக ராஜ மேன்மை, எனக்கு ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ராஜகுமாரன், ராஜகுமாரத்தி, ராஜாத்தி என்று வாழ்வதற்கு தேவன் நமக்கு இந்த மேன்மையை தரல.
இந்த காலத்தில் உதவியாயிருக்கும்படி. அதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். எதற்காக இந்த அதிகாரம் ஆளுகை கொடுக்கப்பட்டது? இந்த பூமியின் சத்துருக்கின் ஆளுகையை அழித்து தேவர் ராஜ்யத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் அங்க மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லுகிறான். எஸ்தர் அவ்வாறு செயல்படும் பொழுது தேவ தயவு வெளிப்பட்டு, அப்படிதான் 5வது 2ஆம் வசனத்துல கண்களில் தயவு கிடைத்தது, என்ன வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவங்க அழகா ஒரு பிளான் பண்ணி டின்னர் வைத்து எல்லாம் பண்றாங்க. சத்ரு இப்ப ரொம்ப நல்லா நினைக்கிறான். ஆஹா, என்ன சொல்றான்? இதெல்லாம் ஒண்ணுமில்ல, இவங்களை கிறிஸ்தவர்களை அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கணும். ஒரு மொர்தெகாய் அல்ல, அந்த யூத குலத்தையே காலி பண்ணணும். இதுதான் சத்துருடைய வேலை. ஏன்? அவர்களுக்கு ஸ்லாக்கியங்கள், உரிமைகள் இருக்கிறது. அவங்களை யாரும் குறைப்படுத்த முடியாது. அவங்க எல்லாவற்றிலும் மேலானவர்கள், உயர்ந்தவர்கள். வீட்டு வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா உன முதலாளியை விட அவன் உயர்ந்தவன் என்று சொல்லுவதை நாங்க பார்க்கிறோம். அதனாலதான் அவன் என்ன பண்றான்? மொர்தெகாயை கொண்டு அந்த யூத குலத்தையே கொல்லணும்னு நினைக்கிறான். ஆனா அங்க பாருங்க என்ன நடந்தது. அவன் சட்டமெல்லாம் உருவாக்கினான். அந்த சட்டத்தை மேற்கொள்ள ஒரு சட்டம் எப்ப வந்தது? ராஜாவின் வாயில் இருந்து வார்த்தை வந்தது. இந்த துஷ்ட ஆமானே சத்ருவின் பகைஞன் என்று எஸ்தர் வாயில் இருந்து வந்தது. இந்த திருட, இந்த அழிக்கிறவன், இவன் பகைவன், இவன் சத்ரு, இவன் துஷ்டன், இதுன்னு வாயில அவ கண்டுபிடித்து சொல்லுகிறாள், வாயில பேசுகிறாள். அவ்வளவுதான், எல்லாமே மாறி போகிறது. அது வரைக்கும் கொடிகட்டி பறந்தவன் ராஜாவுக்கு அடுத்ததாக மோதிரத்தை பெற்று நான் ஏற்கிறதாண்டா சட்டம் சொல்லி கொண்டிருந்தவன் இப்ப என்னாச்சு? ராஜாவின் வாயில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை புறப்படுகிறது. என்ன வார்த்தை? நான் இருக்கும்போது ராஜாத்தை நீ பலவந்தம் பண்ணுகிறியான் ஒரு வார்த்தை வந்தது. அவன் முகத்தை, ஏன் சட்டம் அவன் முகத்தை, அதோட அவன் சாப்டர் க்ளோஸ். செத்தவன் முகத்தை மூடுற மாதிரி மூடி போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க ஏன் ராஜாவின் வார்த்தை வாயில் இருந்து வந்தது. There ends the matter. There, ஏன் அது சட்டம் ராஜாவின் வாயில் இருந்து வந்தது. அப்ப பாருங்க, அவன் மனைவியே அதுக்கு முன்னால அவளுக்கு சொல்றத பாக்குறோம். 13 அதுக்கு முந்தின அதிகாரத்துல மொர்தெகாயை கூட்டி குதிரையில உட்கார வச்சு ராஜா கனம் பண்ணுகிற மாதிரி சொல்லும் பொழுது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதை வீட்டுல சொல்லும் பொழுது அவன் மனைவி பிசாசே சொல்லுது, என்ன அவன் யூத கலமானால் நீங்க தாழ்ந்து போவது நிச்சயம். அப்படின்னா என்ன? They are chosen God's people. அவங்களுக்கு முன்னால ஒருவனும் ஒரு வல்லமையை எதிர்த்து நிற்க முடியாது. பரலோக ராஜ்யத்தின் சட்டம் எல்லாம் அவர்களுக்காக ஏற்றப்பட்டது. அவனுக்கு முன்பாக நீங்க தாழ்ந்து போவது நிச்சயம். ஐயா, ராஜாவுக்கு 2வது ஆளு இவன் காவல் காக்கிற ஒரு வேலைக்காரன். இப்ப என்ன சொல்றான் பிசாசு? ஏன் அவனுக்கு சத்தியம் தெரியுது, நீ தாழ்ந்து போவது நிச்சயம் என்று அவங்க வாயிலேயே வருகிறாங்க. ஏன்? ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அந்த எண்ணம் இன்னும் வரவில்லை. ஏன்? தேவன் பார்க்கிறது, நான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்ந்த இடங்களிலே வீற்றிருக்க பண்ணப்பட்டவன், சகலவற்றையும் என் பாதம் கீழ்படுத்தினவன், எனக்கு எதிர்த்து ஒருவனை நிற்க முடியாது ஜீவனுள்ள நாளெல்லாம். அவருடைய வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படும் பொழுது அதை எதிர்க்க ஒரு வல்லமையும் இல்லை, ஒரு அதிகாரமும் இல்லை. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் கிறிஸ்துவை உடையவனானால், நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பவனானால் எனக்கு முன்பாக முழங்கால் படியிடுவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். அது கேன்சரா இருக்கலாம், அது கோல்டா இருக்கலாம், ஃபீவரா இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் எனக்கு முன்பாக தாளம் முழங்கால் படியிடுவது, ஏன்? தேவன் உன்னோடு கூட இருக்கிறாராமே என்று உன்னை தாள வினிந்து அவைகள் பணிந்து கொள்ளும். That means they will submit to your authority. எப்பங்க அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணும்?
நீங்கள் அத்தாரிட்டியை எடுக்கும் பொழுதுதான். அங்க எஸ்தர் அத்தாரிட்டியை எடுக்கிறார், ராஜ்யம் மேன்மை எடுக்கிறார். அப்பொழுது துஷ்ட பிசாசுகள் எல்லாம் அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து தாழ விழுவதை பார்க்கிறோம். ஐயா, சட்டத்தின் மகிமையை நாம் புரிந்து படித்து பாருங்க, தானியேலில படித்து பாருங்க, எஸ்தர்ல படித்து பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க. அவனை தூக்கி போட்டாங்க. அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 8ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு அவங்க என்ன சொல்றாரு? உங்கள் இஷ்டமானபடி ராஜாவின் நாமத்தினால் உங்க யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். முத்திரை தூக்கி மொர்தெகாய் கையில கொடுத்துட்டாரு. அதை சொல்லிட்டு தான் திருப்பி சொல்றாரு, ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக ஒருவரால் என்ன இந்த ராஜாவாலும் கூடாது என்று சொல்லுகிறார். ஐயா, நமக்கு அதுதாங்க கொடுத்திருக்காரு. இயேசு என்ற நாமத்தில் உங்களுக்கு சர்வ அதிகாரத்தையும் கொடுத்தேன். முத்திரை, ரத்தத்தினாலே முத்திரை போட்டு கொடுத்திருக்கிறேன். இந்த அதிகாரம் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. பரிசுத்த ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தம், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்த ரத்தம். இத ஒருவரும் செல்லாமல் போக பண்ண முடியாது என்று சொல்லுகிறார். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. தழும்புகளால் குணமானீர்கள் என்ற சட்டம் ஐயா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருங்க. அதை செல்லாமல் போக ஒருவரால முடியாது. இது தேவன் எழுதின வார்த்தை, ரத்தத்தால் முத்திரை போடப்பட்ட வார்த்தை. இட் இஸ் மை பர்த் ரைட். தேவ குடும்பத்தில் தேவர் ராஜ்யத்தில் பிறந்தபடியினாலே என்னுடைய பிறப்புரிமை. ஐயா, அமெரிக்கால பிறந்தா சில பிறப்புரிமை, இந்தியாவில பிறந்தா சில அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் பிறந்தபடினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தின் உரிமை, சிலாக்கியம், இட்ஸ் மை பிரிவிலேஜ். இதை ஒருவரும் மாற்ற, இட்ஸ் மை ரைட் பை virtue of my birth in the kingdom. இந்த ராஜ்யத்தில் நான் பிறந்தபடியினாலே நான் வாளாக ஆமல் தலையாதான் இருப்பேன். I'll be above and not beneath. Nothing by any means will hurt me. Nobody can stand before me all the days of my life. ஒன்றும் எந்த விதத்திலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் போக வேண்டும். விரோதமாக எந்த ஒரு சத்ரு ஆயுதத்தை தந்திரத்தை செய்தாலும் அது வாய்க்காது. This is my birthright. அதுதான் சொல்றாரு. It's their heritage. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்றான். It is their heritage. 55ஆம் சங்கீதத்துல 54ஆம் சங்கீதத்துல அந்த 17 18 வசனங்களை வாசித்து பாருங்க. ரொம்ப தெளிவா it's their heritage. அது இந்த குடும்பத்தில் பிறந்தபடியினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட ஹெரிட்டேஜ். இத மாற்றவே முடியாது. அந்த மகிமை, ஹெரிட்டேஜ், அந்த மகிமை மகத்துவம் மாற்ற முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. உனக்கு விரோதமாக ஒரு வழியே வந்தால் அவன் 7 வழியாய் ஓட வேண்டும். இது எல்லாம் தேவனுடைய சட்டம், சட்டம், சட்டம். சட்டத்தை மாற்ற அந்த ராஜாவாலே முடியாது. இது சட்டம். ஐயா, பரலோக கோர்ட்ல போயிட்டு சட்டத்தை சொல்லாம, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கப்பா, என் கண்ணீரை பாருங்கப்பா, நான் இரவும் போல அழுறேன்ப்பா, பிசாசு என்ன ஓட ஓட விரட்டுறான்பா, அழுது அந்த கோர்ட்ல போய் நின்னால ஏன் அந்த நீதிபதி சட்டத்தின்படிதான் செயல்பட முடியும். சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட முடியாது. என் பெட்டிஷன் எப்படி இருக்கணும்? சட்டத்தின்படி நான் இதற்கு உரிமைக்காரன், என் உரிமையை அவன் தடை செய்கிறான். அதுதான் சட்டம் இல்லாம நீங்க அங்க போய் நிக்க முடியாது. சட்டம் வேத வசனம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சட்டம் வேத வசனம். இந்த வேத வசனத்தை அறியலனா சட்டத்தை நிலைநடத்த முடியாது. ஏன்? அதுதானே சட்டம். சட்டத்தை அறிந்தால்தான் என் உரிமை என்ன, சட்டத்தின்படி எனக்கு சொந்தம்.
அதை நான் என்போர்ஸ் பண்ணுகிறவன், நடைமுறைப்படுத்துகிற அதிகாரி, போலீஸ் அதிகாரியும் நான் தான். இன்னொன்னு எதுவும் சொல்றாரு, நீதிபதி நீந்தான்ட்டாரு. பரிசுத்தவான்கள் தான் பூமியை ஆளுகையும் செய்வாங்க, பரிசுத்தவான்கள் தான் பூமியை நியாயம் தீர்க்கவும் செய்வாங்கன்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3-4 வருஷம் பாருங்க. உங்கள அற்பமானவங்களை தெரிந்து கொள்ளுங்க. ஏன்டா கோர்ட்டுக்கு போறீங்க? பரிசுத்தவான்கள் தூதர்களையும் ஆளுகை செல்வம் உங்களுக்கு தெரியாதா? நாங்க சொல்வதை பார்க்கிறோம். அதை 149ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்றாரு? அதுதான் இன்னைக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினது. என் மனைவிக்கு கேன்சர் வரும்போது அதை பிடித்து கொண்டுதான் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அன்னைக்கு சத்துரு மேல நான் செலுத்தினேன். நான் ஆளுகை செலுத்த ஆரம்பித்தேன். ஐயா, தேவன் சொன்னதை நாம் செய்யாமல் அவர் செய்வார் என்று அவரையே நோக்கி பார்த்து அவரையே எதிர்பார்த்து கொண்டிருப்பது தவறானது என்று வேதம் சொல்லுகிறது. இவங்க சட்டத்தை அமுல்படுத்துவதை பார்க்கிறோம். அந்த சட்டத்தை எழுதிட்டு விட்டுடல எஸ்தரும் மொர்தெகாயும். ஊரு ஃபுல்லா அனுப்புறாங்க அஞ்சல்காரர் மூலமா. அது சட்டம் அமுல்படுத்தப்பட்டதா என்பதை பார்க்கிறாங்க. அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்குறாங்க, எங்கெங்கெல்லாம் என்னென்ன செய்தார். ஏங்க, இது நம்முடைய வேலை. இந்த சட்டத்தை செல்லாமல் பண்ண ஒருவராலும் கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு படுத்து தூங்கல. ராஜா கிட்ட போய் திரும்ப திரும்ப கெஞ்சிக்கிட்டு இல்ல, அதோட முடிஞ்சு சாப்டர். ராஜா கொடுத்துட்டாரு. இப்போ தங்க கையில தான் உத்தரவாதம். மொர்தெகாய் எஸ்தர் இருந்து அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். நேரம் இல்லை, அதனால நான் அதை படிக்கல. நீங்க தயவு செய்து படிச்சு பாருங்க. அந்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்றினாங்க. என்னது எல்லாமே அந்த 9ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1ஆம் வசனத்திலேயே முடியும் போது என்ன சொல்றாங்க? தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் இருந்தது. யூதரின் பகைஞர்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். யார் இவங்களை மேற்கொள்றதுக்கு எந்த நாளை நியமித்தானோ அந்த நாளில் தானே அவர்களை எல்லாம் யூதர்கள் மேற்கொண்டார்கள். ஏங்க, சட்டம் மாற்றப்பட்டது, சட்டத்தை செயல்படுத்தினார்கள். ஐயா, அது பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாக்கும் பூரிம் பண்டிகையானது. அது மாறாத பிரமாணமாக மொர்தெகாய் அங்கு எல்லா இடம் அவன் 120 இன்க்ளூடிங் இந்தியா அங்க சொல்லப்பட்டது. தேசங்களிலே பிரகடனம் செய்யப்பட்டது. இப்ப சட்டம் பரலோக தேவனால் ஆவிக்குரிய மண்டலத்திலே பிரகடனம் செய்யப்பட்டு சட்ட புத்தகம் நம் கையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உத்தரவாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்லாக்கியங்கள் மாத்திரம் அல்ல, நாட் ஓன்லி பிரிவிலேஜஸ் பட் த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கிவன் அஸ். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தான் வசதிக்கு. இப்போ ஒரு குடும்பத்துல வியாதி வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பாஸ்டர் என்ன பண்ண முடியும்? வந்து நேரா வந்து, தம்பி நீங்க சட்டத்தின்படி செயல்படல, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஆறுதலா இருக்குமா? ஆறுதலா சொல்லணும்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். எதுக்கு? அவங்களுக்கு ஆறுதல் உண்டாக மெய்யாய் மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். அப்படித்தானே? இன்னைக்கு பாஸ்டர் பாருங்க, அதான் மேற்பூச்சாய் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவருக்கு பரலோகத்தில் இவர் வேணும்பா, எடுத்துக்கிட்டார். சுத்த பொய்யை சொல்லி ஆறுதல் படுத்துகிறார்கள். டு கம்ஃபர்டிங் தம். ஏன்? இது உங்க தவறுன்னு சொல்லிட்டா அது கம்ஃபர்ட் இருக்காது. அப்படித்தானே? அவங்களுக்கு ஆறுதல் இருக்காது, அவங்கள பிரியப்படுத்த முடியாது. ஏன் மனுஷரை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க? இது ஒருவேளை ஆண்டோடைய சித்தம்பா. ஆண்டோடைய சித்தம் நமக்கு தெரியாது. ஒருவரை குணமாக்குவாரு, ஒருவரை குணமாக்க மாட்டார். சந்திரசிங் மனைவிக்கு கேன்சரை குணமாக்கிட்டாரு, இன்னாருக்கு ஆக்கல பாருங்களேன். ஜஸ்டின் பிரபாகர் ஆக்கல பாருங்களேன். அப்படின்னு ஆண்டவரை பற்றி தவறான எண்ணத்தை பொய்யாக திணிப்பான். எதற்குங்க? இவங்களுக்கு ஒரு ஆறுதல் வரணுமா? இவங்க பாசமாருங்க போய் அவங்களை ஆறுதல் படுத்துறாங்களாம். ஐயா, ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆறுதல் படுத்த வேண்டாம் தான் நான் சொல்ல வரேன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும், இல்லைன்னா வாய முடிக்கீங்க. ஆண்டவர் ஒருவரை குணமாக்கி ஒருவரை குணமாக்காமல் இருப்பது சட்டத்திற்கு புறம்பானது.
சட்டமானது எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரே விதத்தில் செயல்படும். அதுதான் சட்டம். சட்டம் சந்தர் சிங்குக்கு ஒன்றாக மற்றவருக்கு ஒன்றாக செயல்பட்டால் அது சட்டம் அல்ல. It will not act according to his whims and fancies of God. தேவனுடைய இஷ்டம் போல நடப்பதல்ல. எது நடக்குமோ அது நடக்கும் என்று சொல்லுவது காரணம் என்ன? பழியெல்லாம் தூக்கி தேவன் மேல போட்டுட்டு நான் யோகியன். அயோக்கியன் யாரு? ஆண்டவர் தான். ஏன்? அவர் தான் சாவடிச்சாரு. எதுக்குங்க இது சொல்றாங்க? அதுதானே அவங்களுக்கு ஆறுதல் தருது. தங்க மேல பழி போட்ட ஆறுதல் இருக்காதே. ஜஸ்ட் கம்ஃபர்ட் தம். அவர்களை ஆறுதல் படுவதற்கு பொய்யாக மேற்பூச்சான சாந்தை பூசுகிறார்கள். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் சட்டத்தை மாற்றவே முடியாதவர். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொன்னால் அந்த சட்டத்தை ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. தழும்புகளால் குணமானோம். அந்த சட்டத்தின்படி பேசி நினைத்து செயல்படும் பொழுதுதான் அதை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்? விசுவாசம் என்பது ஒரு சட்டம். அப்படித்தானே சொல்றாரு ரோமர் 3:27 சொல்றாருல, எந்த பிரமாணத்தினாலே? கிரியை பிரமாணமா விசுவாச பிரமாணமா? அதேதான கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, 3-6 வசனங்கள் இல்ல. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. மத்தேயு 9:22-29 வசனம் அதான் சொல்லுகிறாரு. The law is according to your faith. அதனாலதான் 4 தடவை ஒரு கிறிஸ்தவன், அதாவது நீதிமான் என்றால் கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும்? அது சட்டம். விசுவாசத்தினாலதான் சுகத்தை பெற முடியும். விசுவாசத்தினாலதான் பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் வாழ முடியும். அப்படித்தானே சொல்றான் பவுல். அங்க ராஜாவுக்கு முன்பாக, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் அவன் என்னதான் சொல்றான்? பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு அவருடைய கண்களை திறக்கும்படிக்கு என்னை பரம தரிசனத்தினால் அழைத்தார் என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க. விசுவாசத்தினால் மாத்திரம்தான். அது சட்டம், அது சட்டம், அது சட்டம். அதை மாற்ற முடியாதபடியினாலே அதை பிரசங்கித்து அவருடைய கண்களை திறக்க பவுலை அழைத்ததாக அங்கு கூறுகிறார். எடுத்து படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டது. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டது அவருடைய ரத்தம். வேற தகுதியே இல்ல, தகுதியே இல்ல. அதை ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தெய்வீக சுகம் உரிமையானது. அது அவளுடைய ஸ்லாக்கியம், அவளுடைய உரிமை. ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சுகம், ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட தேவனுடைய சட்டம். இதை செல்லாமல் போக ஒருவராலும் கூடாது. அப்ப யார்தான் அதை செல்லாமல் போக பண்ணுகிறவர்கள்? நீங்க தான். உன் நினைவின்படி, உன் விசுவாசத்தின்படி இந்த விசுவாச சட்டத்தை செயல்படுத்த வேண்டும். வேதத்துல பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க் 5 பார்க்கிறோம். அவ என்ன பண்றா? அங்க மார்க் 9 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே இயேசுவை தொடுகிறாள். பெரும் கூட்டம். The power is available with Jesus. ஆனா சுகம் பெற்றது ஒரே ஸ்திரீ. அதேதான் அங்க லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 5-6 அதிகாரத்தில் அங்கதான் பாக்குறோம். அந்த வசனத்தை நான் எடுத்து உங்களை கரெக்டா வாசிக்கிறேன். ஆஃபாட்டடா சொல்ல இஷ்டப்படல. லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அநேகர் வந்து ஆரோக்கியம் அடைஞ்சாலும் 18ல சொல்லிட்டு 19ல அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினது என்று சொல்லுகிறது. அவரிடத்தில் இந்த வல்லமை எல்லாரையும் குணமாக்கும் வல்லமை. யாருங்க? விசுவாசிக்கிறவர்களை. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவங்க அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு அங்க அவரால ஒரு அற்புதமும் செய்ய முடியவில்லை.
அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஆனா செய்ய முடியவில்லை. he could not he could not. ஏன்? அவிசுவாசம் என்ற பிரமாணம் தடை செய்தது. விசுவாசம் என்ற பிரமாணம் கிரியை செய்தபடினாலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ பெற்றுக்கொண்டார். அதே 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. அவர் என்ன சொல்றார் பாருங்க. அங்க படுக்கையில ஒருத்தனை கொண்டு வந்து இறக்குறாங்க. ஆனா அங்கேயே என்னதான் சொல்லப்படுறது? அங்க பாருங்க 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க ஒரு பெரிய கூட்டமே அவர் உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எல்லாமே ரிலிஜியஸ் லீடர்ஸ், வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இயேசுவிடம் இருந்து குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. 5:17 பாருங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்ப ஏங்க அந்த ஆளுங்கெல்லாம் ஒருத்தனும் படல? சட்டத்தின்படி இயங்கவில்லை, சட்டத்தின்படி தேவனோடு இணைந்து செயல்படவில்லை. ஆனா ஒரு மனுஷனை கொண்டாந்து 4 பேர் இறக்குறாங்க. இந்த 4 பேருடைய விசுவாசம் என்னங்க? அவரிடத்து வல்லமை புறப்பட்டு இவனை குணமாக்கும். உள்ள போறக்கு வழியே இல்லை. மேல ஏறி கூரையே பிச்சுட்டானுங்க. மனுஷன் என்ன நினைப்பான்னு நினைக்கல. ஏன்? மனுஷன் என்ன நினைக்கிறான் நினைச்சாலே விசுவாசம் அடிபட்டு போயிடும். அப்படித்தானே? யோவான் 5ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, மனுஷனை பற்றி நினைக்கிற நினைவு கண்ணின்னு சொல்லி நீதிமொழிகளை சொல்றாரு 29ல. யோவான் 5ல என்ன சொல்றாரு? மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்களோ? மனுஷரால் வருகிற மகிமையை நான் தேடினா அதுதான் பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். மனுஷரை வர மகிமை எனக்கு வேண்டாம். நான் அது என்ன சொன்னாலும் விசுவாசிப்பேன். காக்கா கருப்பு இல்ல வெள்ளன்னு சொன்னா நான் விசுவாசிப்பேன். தழும்புகளால் குணமானேன் என்று அவர் சொன்னாத நான் விசுவாசிப்பேன். ஏன்? அது சுவிசேஷம். மனிதரெல்லாம் என்ன பார்த்து சிரிப்பாங்க. மனிதர் சிரிக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. மனிதரால் வருகிற மேன்மையை தேடுகிறவன் அல்ல. I'm not a man pleaser. ஏன்? அது தேவனுடைய விசுவாசத்தை தடை செய்யும். அது சட்டம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அதனால இங்க பாருங்க, யாரு என்ன சொல்லுவான்னு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு நினைக்கல. விசுவாசத்து ஒன்றிலேயே குறியா என்ன? தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன், தொட்டால் சுகமாவேன். kept on saying, kept on saying. தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால், தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால். இந்த காங்கோ மிஷனரி வில்லியம் பர்ட்டனை பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவருக்கு கேன்சர் முத்தி எல்லாம் முடிஞ்சு போ, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஊரை பார்த்து போங்கன்னு அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க. அவர் அங்க எல்லாரும் அவருக்கு பிட்டி பாட்டிலாம் வைக்கிறாங்க. அவர் எதை பத்தியும் கவலைப்படல. வேதத்தை படிக்கிறாரு. இந்த வசனம் தழும்புகளால் குணமானேன் அவருக்கு வெளிச்சி அடிக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அந்த மனுஷன் மேன்மை நினைக்கல. என்ன? இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். இயேசுவின் அவங்க என்ன நினைச்சாங்க? கேன்சர் முத்தி பிரெயினுக்கு போயிடுச்சுடா. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சு. யாரு? கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்ற பெயர் பெற்று அப்படி நினைச்சாங்க. ஆனா அந்த வில்லியம் பர்டன் திரும்ப 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 வேற வார்த்தையே வாயில வரல. எது கேட்டாலும் தழும்புகளால் குணமானேன், தழும்புகளால் குணமானேன், தழும்புகளால். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தடவை. அதற்கு அப்புறம் ஒண்ணுமே அவருக்கு வித்தியாசம் இல்லைன்னு திருப்பி டாக்டர்கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்றாங்க. டாக்டர் சொன்னது மேக்சிமம் 3 months. இப்ப 6 மாசம் 9 மாசம் எல்லாம் ஓடி போச்சுன்னு போனா எங்கேயுமே கேன்சர் இல்லைங்க. என்னுடைய மனைவிக்கு அப்படிதான் இருந்துச்சு. எல்லா பக்கமும் பரவிடுச்சுன்னு சொல்றாரு. முதல் தடவை சர்ஜரி பண்ண பார்த்தவர். பயாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. 10 வருஷம் கழிச்சு போகும் பொழுது எங்க தேடினாலும் இல்ல. பயாப்சி ரிப்போர்ட்ல. ஏன்? தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. வார்த்தையின் வல்லமை சட்டத்தின் வல்லமை. தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொண்டவன் அதற்கேற்ற வாழ்க்கை வாழுவான். வார்த்தையின் வல்லமையை புரியாதவன் சட்டத்திற்கு புறம்பாக பேசி தன்னுடைய உரிமைகளையும் சாக்கியங்களையும் இழந்து போவான். இது வேதம் சொல்லுகிறது. இங்க பாருங்க, அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது, வல்லமை புறப்பட்டது. ஆனா அந்த வல்லமையை உபயோகப்படுத்தவில்லை. ஏன்? விசுவாச சட்டம் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எப்பொழுதும் கிரியை செய்யும். 2 நினைவுகளின் சட்டம், விசுவாசத்தின் சட்டம். ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான் என்கிற சட்டம் கிரியை செய்கிறது.
இந்த விசுவாச சட்டம் வேற எந்த விதத்திலும் உங்களுக்கு வருவதில்லை. அது என்ன? கேட்பதினால் வருவது. அது சட்டம். The law of hearing faith. ரோமர் 10:17, கலாத்தியர் 3:3-6 அதைதான் சொல்றாரு. இங்க இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வாழ்க்கையிலே அந்த சட்டம், அவள் கேள்விப்பட்டால் கேள்விப்பட்டதை தொடர்ந்து வாயிலே சொல்லுகிறார். The law of hearing, the law of speaking, the law of acting in faith, எல்லாமே அங்கு கிரியை செய்ய, சட்டத்தின்படி அவள் கிரியை செய்தாள். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டது. ஐயா, வல்லமையை உபயோகப்படுத்தும் பெர்மிஷன் தான் அதிகாரம். வல்லமையை விட அதிகாரம் பெரியது. வல்லமையை விட அதிகாரம் பெரியது. வல்லமை ஏற்கனவே நமக்குள் மறுபடியும் பிறந்த நாளிலே வந்துவிட்டது. என்ன வல்லமை? உயிர்த்தெழுந்த வல்லமை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது வல்லமை அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். வல்லமையை பெற்றவர்கள். எபேசியர் 1:18 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வல்லமையின் கீழ் எல்லாமே கீழே இருக்குது. ஆனா அதிகாரத்தை எடுக்க வேண்டும். அதிகாரத்தை கையில் எடுத்தால் ஆளுவோம் பூமியிலே. ஃபாதர் பாடுகிறார், அப்படிதானே? பாடுறதோட நாமும் சேர்ந்து பாடிட்டு நிறுத்திடுறோம். அதிகாரத்தை எடுக்க வேண்டும். அதிகாரத்தை எடுக்காம ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும், ஆண்டவரே 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 கூச்சல் போடுற வரைக்கும் நடக்காது. ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டு விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் செயல்படும். அது பிரமாணம் பிரமாணம் பிரமாணம். சும்மா ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறபடினால ஒண்ணுமே ஆண்டவரே சொன்னார். புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரமாணத்தின்படிதான் செயல்படுவார். அவர் தம்முடைய சட்ட திட்டங்களுக்கு புறம்பாக செயல்படவே மாட்டார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பழியை தூக்கி ஆண்டவர் மேல போட்டுரும். எது நடக்குமோ அது நடக்கும். சுத்த பொய். பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறவர்கள் கூட வியாதியோடு இருப்பத டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க. தேவனுடைய சித்தம் சொன்னா வியாதி வான் கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? ஏன் அது தேவ சித்தம்? ஏன் அதுதான் பரிசுத்தமாக்கும். பரலோகத்துல அதான் நிக்கும் சீட்டு நினைக்கிறாங்க. அதை கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே? ஏன் கேட்டு வாங்குறது இல்ல? டாக்டர்கிட்ட போய் நிக்கிறாங்க. இருமனம் உள்ளவர்கள், உள்ளத்தின் ஆழத்துல சுகமாகணும்னு ஒரு ஆசை. ஏன் ஒருத்தருக்கும் கலாமிட்டியோட வாழ இஷ்டம் கிடையாது. ஆனா வெளியில வாயில பேசுவாங்க. தங்கள் இருதயத்தையே வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள். வாயில ஒண்ணு, இருதயத்துல ஒண்ணு. தங்களை தாங்களே வஞ்சிப்பவர்கள். அப்ப எப்படிங்க நடக்கும்? இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். எல்லா பழியையும் தூக்கி ஆண்டவர் மேல போட்டுறணும். ஏன் அது அவர் செய்யறாருங்க. எல்லாம் அவர் செய்ய. அவர் ஒருவரை குணமாக்குவாரு, ஒருவரை செழிப்பாக்குவார், இன்னொருத்தரை செழிப்பாக்க மாட்டார். எல்லாம் அவர் செயல். எல்லாம் அவர் செயல் இல்லைங்க. அவர் செய்ய வேண்டியதை செய்து முடிந்தது என்று சொல்லி தழும்புகளால் குணமானியில் என்ற சட்டத்தையும் ஏற்றி விட்டார். இப்போ அதை நடைமுறைப்படுத்துபவர்கள், அமலாக்குபவர்கள் நாம் தான். அந்த சட்டத்தின்படி தேவனோடு இணைந்து we have to command, அப்படிதானே? we have to take law into our hands. சட்டத்தை கையில் எடுத்து அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும். சத்ருவே, இந்த சட்டம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். சத்ருவே, இந்த சட்டத்தின்படி நீ அத்துமீறி உள்ளே வந்தவன். உனக்கு இங்கு உரிமை இல்லை. இந்த தெய்வீக சுகத்தில் வாழ்வது என்னுடைய பிறப்புரிமை. நீ திருடன். என் சுகத்தை திருட வந்தவன். அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆகவே உன்மேல் எழுதப்பட்ட அதிகாரத்தை உன்மேல் செலுத்துகிறேன். வெளியே போ. இங்கே இருக்க உனக்கு உரிமை இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். பேச வேண்டும். Take your hand and flee from my health and my prosperity. It is my birthright. The Lord says so. சட்டத்தை சொல்லி வெளியே போக அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியும். சட்டம் இல்ல,
நீங்க என்ன சொன்னாலும் அவன் திரும்பி கேட்பான், எந்த சட்டத்துலடா நீ சொல்றன்னு. நீ தேவனுடைய பிள்ளையா இல்லனா சட்டம் செயல்படாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கப்பட்டது பிள்ளைகளின் அப்பம். இட்ஸ் அவர் பர்த் ரைட். இது தேவர் ராஜ்யத்தின் சுதந்திரம், பரிசுத்தவான்களின் சுதந்திரம், மற்றவர்களின் சுதந்திரம் அல்ல. வரங்களினாலே குணமாக்குவது வேற. நான் இங்க சொல்றது சட்டத்தின்படி குணத்தை பெறுவது, சுகத்தை பெறுவது, செழிப்பை பெறுவது. சட்டம் சொல்லுகிறது உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இது சட்டம். என் ஆத்துமாவில தவறான எண்ணத்தை வைத்துக் கொண்டு சுகமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால் தேவனோடு இணைந்து செயல்படவில்லை. தேவனோடு இணைந்து செயல்பட வேண்டும். அவரோடு ஒருமித்து நடக்க வேண்டும். இது சட்டம், சட்டம், சட்டம். சட்டத்திற்கு புறம்பாக நம்முடைய ஆறுதலுக்காக பாரம்பரியத்தை விசுவாசித்தோமானால் சட்டத்தை அவமாக்குகிறோம். we make it void. அத அவமாக்கவே முடியாதுங்க. எதிர்த்து நிற்பார் ஒருவரும் இல்லை. சட்டத்தின்படிதான் உங்களுக்கும் எனக்கு நடக்கும். நான் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு வித்தியாசம், உங்களுக்கு வித்தியாசம் அல்ல. நான் சொல்லுகிற சட்டம் விசுவாச சட்டத்தின்படி வாழ்ந்தால்தான் அதை விசுவாசத்தினாலே பெற முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது சட்டம். நம்மில் அன்பு கூறுகிறாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், அது சட்டம். அதை உரிமைப்படுத்தி அமுலுக்கு கொண்டு வருவது நம்மை சார்ந்தது. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். சகலவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். ஆளுகை செய்ய வேண்டியது நாம் தான். வெறும் வாயில பாடுறது இல்லைங்க, நடைமுறைப்படுத்த வேண்டும். விசுவாசம் கிரியையினாலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வாழ்க்கையில் அந்த சட்டம் எல்லாம் நிறைவேறுவதை பார்க்கிறோம். அவர் விசுவாசத்திலே போய் அவரை தொடுவதை பார்க்கிறோம். சட்டம், சட்டம், சட்டம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே சட்டத்தின்படி செயல்படுவதை பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாதவர்களை யாரையுமே குணமாக்கல. அப்புறம் என்ன, ஒரு பட்சபாதம் உள்ளவரா? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை மட்டும் அங்க அந்த கூரை வழியா இறக்கினவனை மட்டும் சுகமாக்கிட்டு போறதற்கு அவர் பட்சபாதம் இல்லாதவர். தேவனுடைய சட்டம் மாறாதது. யாராய் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரே விதத்தில் தான் செயல்படும். விசுவாச சட்டம் அங்கு செயல்படுவதை பார்க்கிறோம். வேத வசனங்கள் எல்லாம் தேவனுடைய சட்டம். ஆவிக்குரிய மண்டலம் ஆவிக்குரிய சட்டத்தால் இயக்கப்படுகிறது. ஆவிக்குரிய சட்டத்தை பேசுகிற 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 ஆவிக்குரிய மனதனால் ஆவிக்குரிய மண்டலம் செயல்படுத்தப்படுகிறது. நீ கட்டப்படு, நீ அஸ்திபாரப்படு, நீ எழும்பு என்று பேசுகிற மனிதனால், விட்டுவிடு என்று சொல்லுகிற மனிதன் இல்லாதபடியினாலே, சட்டத்தை எடுக்கிற மனிதன் இல்லாதபடியினாலே சிறைப்பட்டு, இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியில பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறார். விட்டுவிடு என்று சொல்லுவார் இல்லாதபடியினாலே. ஆண்டவர் அங்க சைரஸை பார்த்து கோரஸை பார்த்து என்ன சொல்றாரு? நீ அஸ்திபாரப்படு, எழும்பி கட்டப்படு என்று பேச சொல்லுகிறார். விலையுமின்றி பணமும் இன்றி பேசுகிறபடியினாலே நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் அஸ்திபாரப்படுவீர்கள், திரும்பவும் மீட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். பேசுகிற வார்த்தை தான் வல்லமை உள்ளது. தேவ வார்த்தையை வாயிலே பேசும் பொழுதுதான் அந்த வல்லமை வருகிறது. இட் இஸ் a law of spoken word. ஆண்டவரே சொல்றாரு மத்தேயு 12:34-37 இந்த சட்டத்தை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். உன் வாயின் வார்த்தையினால் நீதிமான் அல்லது ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய். நீ பேசுகிற வார்த்தையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க அங்க சொல்லுகிறார் சட்டத்தை. உன் வாயின் வார்த்தையினால் நீ பிடிபட்டாய், மரணமும் ஜீவன். இது சட்டம், சட்டம். இந்த சட்டத்திற்கு மீறி நாம் செயல்படும் பொழுது
இந்த பிரதான சட்டம் செயல்படாது. எது? தழும்புகளால் குணமானீர்கள். சட்டத்தில் தேவனோடு இணைந்து செயல்படும் பொழுதுதான். We have to cooperate with God to walk in line with the word of God. What is that? To walk in line with the law of God. தேவனுடைய சட்டத்தின்படி ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது சட்டம். ராஜாவின் வார்த்தையை, சட்டத்தை எதிர்ப்பார் ஒருவரும் இல்லை. இப்ப சொல்லுங்க, ஏன் நம்ம இன்னும் குறைவுல வாழ்றோம்? தேவன் நமக்கு உண்டாயிருக்கிறது பரிபூரண ஜீவன். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும். சட்டம் சட்டம் சட்டம். நான் பரிபூரண வாழ்க்கை வாழ வேண்டும். அது நான் வாழலன காரணம் ஆண்டவர் அல்ல. திருட 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 பிசாசின் பொய். ஆண்டவர் மேல பழிய போடாதீங்க. நான் பரிபூரண வாழ்க்கை வாழவில்லை என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல. திருடன் 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 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூரணப்பட வந்தேன். தேவன் சகல நன்மையும் நல்லதையும் செய்பவர். பிசாசு தீமையும் தீங்கையும் செய்பவர். நன்மையான எந்த ஈவும் அவரிடத்தில் வருகிறது. ஜோதிகளின் பிதாவிடத்தில் வேற்றுமையான நிழல் கூட இல்லை. இது சத்தியம் சத்தியம். வேத வசனம் தான் சத்தியம். சத்தியம்தான் அவருடைய சட்டம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சட்டத்தையும் அறிவீர்கள். சட்டத்தை அறியவில்லை என்றால் உங்களுக்கு விடுதலை இல்லை. சட்டத்தை அறிந்து அதன்படி விசுவாசித்து செயல்படும் பொழுதுதான் அந்த அறிந்து விசுவாசிக்கிற சட்டம் உங்களுக்கு விடுதலை தரும். இயற்கை மண்டலத்துல, உலகத்துல அப்படித்தானுங்க. சட்டம் தெரியலன்னா உங்களை ஏமாத்திடுவானுங்க. விசுவாசம் அதை வச்சுதான் ஏமாத்துறான். ஆவிக்குரிய மண்டலத்திலும் தேவனுடைய சட்டத்தை தெரியாத ஜனங்கள் என்று அவன் ஏமாற்றி கொண்டு அலைகிறான். சட்டத்தை எரிந்தவன் எதிர்த்து நிற்பான். கெனதேகின் ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஏன் ஆண்டவரே இந்த பிசாசு வரட்டலன்னு. அவங்க பேசும்போது நடுவுல சத்தம் போட்டு டிஸ்டர்ப் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாரு, அது என்னால முடியாது, நீ தான் செய்ய முடியும்னாராம். அதற்கு நான் ஏற்கனவே அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு சொல்லல. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய. அங்க கென்னதேகின் அதை விரட்டுற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணார். அந்த வைராக்கியம் கொண்டு கெட் அவுட் அப்படின்னு அவர் துரத்தும் போதுதான் அந்த போடுற சத்தம் எல்லாம் ஓடுது. ஏன்? ஆண்டவர் செய்ய மாட்டாரு. மனித சித்தத்துக்குள் வந்து உலகத்திலே ஆளுகை செய்ய வேண்டியது ஆண்டவர் அல்ல. எல்லாவற்றையும் கொடுத்து நமக்குள்ள வந்து விட்டார். அவர் வாழ வேண்டுமானால், அவர் ஆளுகை செய்ய வேண்டுமானால், தேவர் ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டுமானால் அவருடைய சரீரம் சரீரம் செயல்பட வேண்டும். அவரோடு இணைந்து, சட்டத்தோடு இணைந்து, அவருடைய சித்தத்தோடு இணைந்து, ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு அவர் என்ன சொல்லுகிறாரோ சட்டத்தின்படி எண்ணங்களை மாற்றி, இருதயத்தில் எண்ணங்களை நிரப்பி, வாயில் பேசி செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னபடியே ஆகும். விசுவாசிக்கிறவன் சொன்னபடியே ஆகும். அவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு நம்மை சரீரமான சபையாக அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார் என்றால் என்னுடைய ரோல் இல்லைன்னு சொல்லல. சட்டத்தின்படி நான் தான் விசுவாசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை கேட்பதற்கு, விசுவாசிப்பதற்கு. ஒருவன் சுவிசேஷத்தை கேட்க, விசுவாசிக்க தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. அதனால ஆண்டவர் யாரை ரட்சிக்க சித்தம் கொண்டாரோ அவரை ரட்சிப்பான்னு சொல்ல முடியாது. அதேதான், யாரை சுகமாக்க சித்தம் கொண்டாரோ அவரை சொல்ல முடியாது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் சுகமா இருக்க வேண்டும் என்று ஒரே பலியினாலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நம்முடைய சுய சித்தத்தை சார்ந்தது. சுய சித்தத்துக்குள் அவர் வந்து கிரியை செய்ய முடியாது.
உங்க சுய சித்தம் வியாதியில தேவனை மகிமைப்படுத்துவ, சில பேரை ஆண்டவர் குணமாக்குவாரு, சில பேரை குணமாக்க இருந்தா அது அப்படிதான் நடக்கும். ஆண்டவர் மேல தவறான எண்ணம் கொள்ளாதீங்க. அவர் எல்லாரையும் ரட்சிக்க, எல்லோரையும் சுகமாக்க, எல்லோரையும் செழிப்பாக்க விரும்புகிறார். ஆனா எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? 2 நினைவில் உள்ளவன் நினையாதிருக்க கடவன் என்று சொல்லுகிறார். 2 நினைவில் உள்ளவன் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒரே நினைவோடு அவரோடு இசைந்து நடக்க சொல்லுகிறார். ஒரே மனதோடு அவரோடு இசைந்து நடக்க சொல்லுகிறார். அந்த இசைவுதான் காரியத்தை நடக்கும். ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், இருவர் ஒருமித்து போனால்தான் நடக்க முடியும், வாழ முடியும். எனக்குள்ள வந்துட்டாரு, நாங்க இருவரும் ஒருவராய் இருக்கிறோம். ஆனா எங்களுடைய நினைவுகள் வித்தியாசமாய் இருந்தா, எங்களுடைய பேச்சுகள் வித்தியாசமாய் இருந்தா காரியம் நடக்காது. இட்ஸ் அ லா, இட்ஸ் அ லா, இட்ஸ் அ லா ஆஃப் அக்ரிமெண்ட். அப்படிதானே? எவ்ரி வேர்ட் இன் தி பைபிள் இஸ் அ லா. அப்படிதானே? ஆண்டவர் பேசின சட்டம் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் எப்பொழுதும் ஒரே விதமாக எல்லாருக்கும் அப்படியே செயல்படும். அது மாறாத சட்டம். அதை புரிந்து கொள்ளாம சட்டத்துக்கு புறம்பாக நாம் நினைவு கொண்டு சட்டத்தின்படி வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நடக்காத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நன்றாக புரிந்து கொள்வோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்கள். இவங்க இருதயம்லாம் என்ன? ஆண்டவர் வியாதியை கொடுக்கிறாரு, ஆண்டவர் தரித்திரத்தை கொடுக்கிறாரு. தரித்திரத்தின் மூலம் நான் பாவம் செய்யாம என்ன காத்துக்கிறாரு. அப்படிதானே? வியாதி மூலம் என்ன அப்படியே பரிசுத்தம். இந்த தவறான எண்ணம், ஆண்டவரை குறித்த தவறான எண்ணம், ஆண்டவருடைய வல்லமை வெளி வராதுங்க. தம்மை பற்றி சரியான உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தான் தேவனுடைய யூ ரிலீஸ் காட்ஸ் பவர். எப்போங்க? தேவனை சட்டத்தை குறித்த சரியான எண்ணம் இருந்தால்தான். சட்டத்தின்படி வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் சட்டத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். சட்டம்க்கு மாறாக நினைத்து கொண்டு சட்டத்தின்படி நினைக்க வாழ்வது தவறு. சட்டத்தின்படிதான் எனக்கு நடக்கும். அப்ப என் நினைவுகள் சட்டத்தின்படி இருக்க வேண்டும். நான் செழிப்பின் சட்டம், சுகத்தின் சட்டம், நீதியின் சட்டம், ஏகப்பட்ட சட்டம் வேதத்துல, ஓவர் கமிங் சட்டம். அப்படிதானே? எல்லா இடங்களிலும் எப்பொழுது வெற்றி, law of success. இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சட்டம் சட்டம் சட்டம். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் சட்டம். இவைகளெல்லாம் சட்டம். சட்டத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்துவது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது, உத்தரவாதமாயிருக்கிறது. இந்த உத்தரவாதத்தை ஒருவரும் தள்ள முடியாது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அநேக நேரங்களில நாங்கெல்லாம் வேதத்தை சரியாக புரியாதபடியினால, தவறான எண்ணம் கொண்டு, தப்பான எண்ணத்தினால, பாரம்பரிய எண்ணத்தினால உம்முடைய சட்டத்தை அவமாக்குகிறோம் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு அனுபவிக்கத்தக்கதாக பவுல் சொல்லுகிறபடி எங்களுக்கு கண்களை திறக்க இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொண்டு வரீங்க ஆண்டவரே. இதை கேட்டு நாங்கள் இந்த பகுதியிலே பிரகாசம் அடைந்து எங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு அதன்படி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்களாய் வாழ, சட்டத்தோடு ஒத்து இணங்கி அதன்படி பேசி நினைத்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென்.